வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சர்க்கரை வச்சுட்டு அதிரசம் தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன். பொன்னி பச்சரிசி. அது எடுத்துட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டி நான் இந்த மாதிரி துணியில் காய போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக 15 நிமிஷம் காஞ்சா போதும். இப்போ வாங்க இதை மிக்சியில் அரைச்சி நான் நல்லா பொடி பண்ணியிருக்கேன். இதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி கடைசியாக கொஞ்சமாக குருணை வர்ற வரைக்குமே ஃபுல்லாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். நட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மாவு எல்லாத்தையும் ஃபுல்லாக பொடிச்சு வச்சுட்டேன். இது மாவோட கணக்கு கிடையாது, அரிசி எடுக்கிற கணக்கு தான். ஒரு டம்ளர் அரிசி, இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் சுகரு, 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா, 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கேஸில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்ச 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒன்று கொதிக்க ஆரம்பித்தோன்னே சுகர் சேர்க்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் எடுத்து வச்ச 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். இது தக்காளி பதம் வரணும். இது நல்லா கரைஞ்சி பாகு வர ஆரம்பிக்கட்டும். நம்ம பாகு பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். விட்டுட்டு இப்படி பார்த்தா அழகாக அல்வா மாதிரி வருது பாருங்கள். இதுதான் தக்காளி பதம். உருட்டை வரணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள் இருக்குது, அதை சேர்த்துடுறேன். இப்போ நான் மாவு சேர்த்துடுறேன். மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்னா அவ்வளவுதான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா இறுகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் செய்யலாம். இதில் நான் நெய்யும் கூட விட்டுடுறேன். கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். அளவு மட்டும் கரெக்டாக இருந்தால் அதிரசம் சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பூரி ப்ரெஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் பரட்டிக்கோங்க. ரெண்டு ஷீட்லேயும் பரட்டிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இந்த அளவு தான் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அழகாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பூரி ப்ரெஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. ஷீட்டோ வாழை இலையோ எடுத்துட்டு ஷீட்டில் கொஞ்சம் நெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளராவோ எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸு தேவையோ இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம வச்சுட்டு பொரிச்சுக்கலாம்.
இப்போ நான் கடாயில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் ஒன்று ஹீட் ஆகிடுச்சு, மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம அதிரசத்தை இதில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்த உடனே தானே மேலே எழும்பி வந்துடும். இது வந்து நம்ம வெள்ளை அதிரசம் மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்காது. எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் தான் நம்ம உள்ள நல்லா வேகும். இன்னும் வேகட்டும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த சைடும் நல்லா வேகட்டும். கலரு கொஞ்சம் கோல்டன் கலராக ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அதிரசம் எடுக்கும்போது எப்போதும் இதே மாதிரி 2 கரண்டி வச்சுட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம சுகர் கலந்தது எல்லாமே கரெக்டு பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனேயே மேலே இந்த மாதிரி எழும்பி வந்துடும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சுகர் வச்சுட்டு உள்ள அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி இதே அளவுகளோடு எல்லாரும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது தீபாவளிக்கு பாரம்பரியமாக எல்லாரும் செய்கிற ஒரு ஸ்வீட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.